ஓம் ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவே யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. தான் செய்து கொண்டிருந்த அத்தனை வேலைகளையும் அப்படியே கடத்திவிட்டு புல்லாங்குழல் சப்தம் எங்கிருந்து வருகின்றதோ அந்த அந்த இடத்தை நோக்கி எல்லா கோபிகைகளும் வந்து விட்டார்கள். பகவான் பார்க்கிறார், எல்லோரும் இங்கே வந்து விட்டார்களே, அங்கே யார் வேலை செய்வது? இவர்களுக்காக உண்டான பணிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றதே, யார் அந்த வேலையை செய்வது? உலகம் என்ன சொல்லும்? இவர்கள் எடுத்துக்கொண்ட கடமையை விட்டுவிட்டு, செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் இங்கே வந்து விட்டால் உலகம் என்ன சொல்லும்? தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்து விடுமே. இவர்கள் இப்படி வந்து விட்டார்களேயானால், பாதியிலேயே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வந்து விட்டார்களேயானால், எல்லோரும் இதை போல பின்பற்றி விடுவார்களே. அப்படி என்றால் இவர்கள் இங்கே வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று நினைத்த பகவான், ஸ்வாகதம் ஓ மகாபாகாः பிரியம் கிம் கரவாணிவः பிரஜஸ்யான்னாமயம் கஷ்சித் ப்ரூத ஆகமன காரணம். உங்களுடைய வரவு நல்ல வரவாக இருக்கட்டும். நீங்கள் வந்ததிலே எனக்கு சந்தோஷம்தான். ஸ்வாகதம், நல்வரவு. பாக்கியவான்களே, உங்களுடைய வரவை நான் சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன், வரவேற்கிறேன். பிரஜபூமியிலே எல்லோரும் சந்தோஷம்தானே.
எல்லோரும் சௌக்கியமாகத்தானே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே நீங்கள் வருவதற்கு என்ன காரணம்? அதை எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமான இடம், சிந்திக்க தூண்டக்கூடிய இடம். இங்கே நீங்கள் வருவதற்கு என்ன காரணம்? ஆகமன காரணம். இங்கே வருவதற்குண்டான காரணம் புரூதே, எனக்கு சொல்லுங்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நேரம் இரவு நேரம். முதல் காரணம். எல்லா கடினமான விலங்குகளும் நடமாடக்கூடிய, புலி, சிங்கம் போன்றிருக்கக்கூடிய கொடூரமான விலங்குகள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் இது. மூன்றாவது, இரவு நேரத்திலே தங்குவதற்கு உண்டான இடம் இது அல்ல. பெண்கள் தங்குவதற்கு உண்டான இடம் இது அல்ல. ஆகையினாலே நீங்கள் திரும்பி போங்கள். அதுதான் உங்களுக்கு க்ஷேமமானது. காரணம், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுடைய உறவு முறைகள், பந்துக்கள் எல்லோரும் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள், தேடிக்கொண்டிருப்பார்கள். அங்கே போங்கள். இங்கே ஏன் வந்தீர்கள்? தம் யாத மாம் சிரம் கோஷ்டம் சுஷ்ரோஷத்வம் பதீன் சதீஹி கிரந்தந்தி வத்சா பாலாஹ சதான் பாயயதே திருஹ்யதே. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வந்த இடத்திற்கே திரும்பி போங்கள். தாமதிக்க வேண்டாம். கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். குழந்தைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக மாடுகள், கன்றுக்குட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் அங்கே போங்கள். இதை சொல்லிவிட்டு பகவான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்றார். என்னை நோக்கி வந்ததற்கு காரணம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை நோக்கி வந்ததற்கு காரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் என்பால் பிரியம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல உங்களுக்கும் என்பால் கொண்ட அன்பினாலே வசீகரிக்கப்பட்ட மனம் உடையவர்களாய் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் அது உச்சிதமானதே, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே. ஆகையினாலே என்னை பார்த்து விட்டீர்கள், நீங்கள் திரும்பி போங்கள். எதற்காக போக வேண்டும்? பகவான் இங்க வந்து இவர்களை தூண்டி விடுறார், நம்மை சிந்திக்க தூண்டுறார். பாருங்கள். பர்த்துஹு சுஷ்ரூஷணாம் ஸ்திரீனாம் பரோ தர்மோ ஹ்ய மாயயா தன் பந்தூனாம் ச கல்யாணஹ பிரஜானாம் ச அனுபோஷணம். மங்களகரமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு, கிரகஸ்தினிகளுக்கு அமாயையா பர்த்துஹு, எந்த துன்பமும் இல்லாத, கெடுதலும் இல்லாத, எந்த ஏமாற்றமும் இல்லாத கணவனுக்கும் அவளை சார்ந்திருக்கக்கூடிய பந்துனாம், பந்துக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சுஷ்ரூஷணம், பணிவிடை செய்தல். அதே போல ஜீவராசிகளை எல்லாம் பிரஜானாம் அனுபோஷணம், பிரஜைகளை எல்லாம் அனுபோஷணம் செய்வது, போற்றி வளர்ப்பது என்பதுதான் ஸ்திரீ தர்மம்.
ஆகையினாலே அந்த தர்மத்தை செய்வதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதை செய்வதற்கு போங்கள். அதுதான் சிரேஷ்டமான பரதர்மஹா, மேலான தர்மம் அதுதான். இதுதான் இங்க முக்கியமான வார்த்தை. பகவானுடைய வாக்கிலிருந்து பரதர்மஹா, மேலான தர்மம் எது அப்படின்னா சுஷ்ரூஷானா, சேவகம் செய்வதுதான், பணிவிடை செய்வதுதான் சிரேஷ்ட தர்மம். அதை விடுத்து என்னை நோக்கி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, அது உண்மையிலேயே ஏற்புடையது அல்ல. எக்காரணத்தை கொண்டும் பணிவிடை செய்வதிலிருந்து, சுஷ்ரூஷை செய்வதிலிருந்து விலகுதல் என்பது மேலான தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஆகையினாலே தயவு செய்து திரும்பி போங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி விட்டு வருவேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், எவ்வகையிலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. ஆகையினாலே திரும்பி போங்கள். அது மட்டுமா? மறுபடியும் பகவான் தூண்டுறார். எல்லாத்தையும் பார்த்துருவோம், அப்புறம் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவோம். மறுபடியும் பகவான் இவர்களை சிந்திக்க தூண்டுறார். ஸ்ரவணா தர்ஷனா தியானான் மயி பாவோனு கீர்த்தனாத் ந ததா சந்நிகர்ஷேன பிரதீயாத ததோ கிருஹான். என்னை நோக்கி வந்திருக்கிறீர்கள், சந்தோஷம். ஆனால் என்னுடன் இருத்தல், என்னுடன் இருந்து வாழுதல் என்பது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்காது. தூரத்தில் இருந்து கொண்டு தரிசித்தால் சந்தோஷம், தூரத்தில் இருந்து கொண்டு பார்ப்பது சந்தோஷம். பக்கத்திலே வந்து ஒருவனுடன் பழகி அவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த அன்பானது குறைய ஆரம்பித்து விடுகிறது. தூரத்திலிருந்து ஒரு விஷயத்தை கேட்கின்ற நேரத்திலே சந்தோஷப்படுகின்றோம். அதே ஒருவரோட பழகியதற்கு பிறகு அவர்கள் பற்றி ஒரு விஷயம் காதிலே வந்து விழுந்தால் துன்பத்தை கொடுக்கிறது. எண்ணி பார்த்தல், தியானித்து பார்த்தல், ஒருவனை பற்றி புகழுதல், இதெல்லாம் தூரத்திலே இருந்தால், தள்ளி இருந்தால் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறது. பக்கத்தில் சென்று பழக ஆரம்பித்தால் அதே அன்பானது நமக்கு துன்பத்தை, வெறுப்பை கொடுக்கிறது. அது உங்களுக்கு நிச்சயம் என்னுடன் ஏற்பட்டு விடும். மயி பாவஹா, என்னிடத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாவமும் அவ்விதமே. இப்பொழுது நீங்கள் நெருங்கி வந்து விட்டீர்கள். இப்பொழுது என்னுடைய குணங்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பிறப்பு, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய சரீரம், என்னுடைய சம்பந்தம், இது எல்லாவற்றையும் நீங்கள் நெருங்கி பார்க்கும்போது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். சந்நிகர்ஷேன ந ததா, தூரத்தில் இருந்து கிடைத்த சந்தோஷம் பக்கத்தில் வருகின்ற நேரத்திலே அது அவ்வாறு ஏற்படுவதில்லை. ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிருஹான் பிரதீயாத, நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள், வீட்டிற்கு நீங்கள் போங்கள். என்னுடன் நெருங்கி பழகுவதினால் உங்களுக்கு என்பேல் உள்ள தோஷம்தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர நன்மை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே நீங்கள் தூரத்தில் இருந்து கொண்டே சந்தோஷத்தை அனுபவியுங்கள், பக்கத்தில் வர வேண்டாம், நெருங்கி வர வேண்டாம். அந்த அன்பை நீங்கள் தூரத்தில் இருந்து கொண்டே அனுபவியுங்கள். என்னெல்லாம் சொல்றார் பாருங்கள், எவ்வளவு சிந்திக்க தூண்டுகிறார் பாருங்கள். இந்த சப்தத்தை எல்லாம் கேட்ட கோபிகாஸ்திரிகள் நொடிந்து போய் தன்னை வர சொல்லிவிட்டு, வர சொன்னது மட்டுமல்லாமல் புல்லாங்குழல் ஊதி வரவழைத்து, ஆனந்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்திலே பகவான் இப்படி நம்மை
கடினமான சொற்களால் நிந்தித்து திரும்பி போக சொல்கின்றாரே, இது நமக்கு சந்தோஷமான செய்தி அல்லவே. கடினமான வார்த்தை அல்லவா பகவான் பயன்படுத்துகின்றார். இது பகவானுடைய செயல்பாட்டுக்கு அழகு அல்லவே என்று நொடிந்து போனவர்களாய், மனம் வேதனை உடையவர்களாய் அழுது கொண்டே பேசாமல் நிற்கிறார்கள். எல்லோரும் பேசாமல் இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒருவர்த்தி கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மனதிலே கொஞ்சம் கோபத்தையும் வைத்துக் கொண்டவளாய் தழுதழுத்த குரலிலே பகவானிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு அதன் பிறகு இவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை பார்ப்போம். மூன்று விஷயங்கள் இங்கே நடந்திருக்கின்றது. ஒன்று, தான் எடுத்துக்கொண்ட பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு, பாதியிலேயே விட்டுவிட்டு, உறவுகளை துறந்து, உடைமைகளை துறந்து, பந்துக்களை துறந்து, குலத்தை துறந்து, ஆச்சாரத்தை துறந்து, தர்மத்தை துறந்து, எல்லா ஸ்திரீகளும் ஒரே இடத்துக்கு வந்து விட்டார்கள். பகவான் இதை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய செயல் இருக்கு, இங்கே வருவதற்கு காரணம் என்ன? எல்லோரும் அங்கே சௌக்கியமாகத்தானே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எதற்காக இங்கே வந்தீர்கள்? என்னிடம் உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்துவிட முடியும்? ஆங்கிலத்தில் 2 சொற்கள் பயன்படுத்தப்படும். காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ். காம்ப்ரமைஸ் என்பது கீழான ஒன்றுக்காக மேலானவற்றையெல்லாம் நாம் புறந்தள்ளுகிறோம் அல்லவா, அது காம்ப்ரமைஸ். கீழான ஒரு விஷயத்தை அடைவதற்காக மேலானவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளுகிறோம். அதுக்கு பெயர் காம்ப்ரமைஸ்னு பெயர். மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். காம்ப்ரமைஸ் கீழான விஷயத்தை அடைவதற்கு மேலானவற்றையெல்லாம் தூக்கி எறிவது, விடுவது. என்ன உதாரணம்? எத்தனை உதாரணம் கொடுக்கணும் உங்களுக்கு? கீழானவற்றுக்காக மேலானவற்றையெல்லாம் இன்று நாம் காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குகிற வரை பார்த்தீர்கள் என்றால், இந்த காம்ப்ரமைஸ் என்பது எழுந்ததிலிருந்து உறங்குகின்ற வரை ஒவ்வொரு சிறு சிறு செயல்பாடுகளிலும் வருவதை நாம் பார்க்கலாம். தூக்கத்திற்காக காலையிலே எழுந்து கொள்ளுதல் என்பது காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறது. விடிய காலை எழுந்து கொள், அங்கு ஆரம்பிக்கின்றது. யோகா அபியாசம் செய், தியானம் செய், பூஜை செய், சத்சங்கத்தில் ஈடுபடு, சந்தியாவந்தனம் செய். இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறது. தூக்கத்திற்காக, உணவுக்காக, இப்படி ஒவ்வொன்றையாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டே போனீர்கள் என்றால், தாழ்ந்ததற்காக உயர்ந்ததை, என்னுடைய உயர்வுக்கு இதெல்லாம்
சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை எல்லாம் நான் தூக்கி எறிவது காம்ப்ரமைஸ். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? பெரிய தியாகிகள் நினைச்சுக்கிறோம். நீங்க ஒன்னொன்னையா சொல்லிக்கொண்டே போனீர்கள் என்றால் பல விஷயங்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்து விட்டோம். உறவுகளாக இருக்கட்டும், உறவுகளிடத்தில் போய் நாம் வாழ்வதற்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். தாழ்ந்ததற்காக உயர்ந்ததை, உறவுகள் வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், உற்றார் உறவினர்கள் வேண்டாம், கூட பிறந்தவர்கள் வேண்டாம், யாரும் தேவையில்லை. சரி, நீயாவது சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாயா? அதுவும் இல்லை. பின் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறாய்? அங்கதான் இந்த ஈகோ நம்மை சேர விடாமல் செய்கிறது, உயர்ந்த நோக்கி போக விடாமல் செய்கிறது. இது ஒன்று. முதல், தாழ்ந்தவற்றுக்காக, தாழ்ந்ததுன்னா என்னது? சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை துரத்தல். ஸ்ரேயஸ் வேண்டாம், பிரேயஸ் என்பது போரும். பக்தர்கள், ஞானிகள், சாதுக்கள் உயர்ந்தவற்றுக்காக தாழ்ந்தவற்றை துரத்தல், சாக்ரிஃபைஸ், தியாகம், துறவு. உயர்ந்த இலக்கை அடைவதற்கு தாழ்ந்ததை அவர்கள் துறக்கிறார்கள். இப்ப இங்கே தாழ்ந்தவையாக இருப்பது எது? நீங்க வெளி உலகத்துக்கெல்லாம் போக வேண்டாம். செல்வத்தை துறப்பது, மனைவியை துறப்பது, குழந்தையை துறப்பது, வீட்டை துறப்பது, நாட்டை துறப்பது, அதெல்லாம் நம்முடையதே இல்லை. நம்ம அதை திறந்தாலும் துறக்காட்டாலும் அது நம்ம விட்டு போகத்தான் போகிறது. இன்னும் சொல்ல போனா திறந்து விட்டு நம்ம அங்கேயே தான் வாழணும், அவர்களோட தான் வாழ்ந்து ஆகணும். இப்ப நீங்க சாக்ரிஃபைஸ் என்பது எது? எதை அவர்கள் துறக்கிறார்கள்? காரியம் ஸ்தூல தேகம், கரணம் சூக்ஷ்ம தேகம், கர்த்தா காரண தேகம், வாசனாமயமாக இருக்கக்கூடிய காரண தேகம். இந்த மூன்றையும் அவர்கள் துறப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எதற்காக? இந்த மூன்றையும் துறப்பது என்பது நம்மை பொறுத்த மட்டுக்கும் இந்த மூன்றும் ரொம்ப 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 சிரேஷ்டமானது. இறைவனை விட சிரேஷ்டமானது இந்த மூன்று. இறைவனுக்காக இந்த மூன்றையும் துறக்க தயார். உடல்னு வரும்போது உடல் பிறந்திருக்கக்கூடிய குலம், ஷரீரம், உடல்னு வரும்போது குலத்துக்குண்டான தர்மம், குல ஆச்சாரம், குல தெய்வ வழிபாடு, இந்த உடல் சார்ந்து வரக்கூடிய உறவுகள், உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள், உடல்னு வருகின்ற நேரத்திலே உடலுக்காக சேர்த்து வைத்த வீடு, செல்வங்கள், உணவு, உடை, இது அத்தனையும் அவர்களால் துறக்கப்படுகிறது. இதற்காக மேலானதாக இருக்கக்கூடிய ஸ்ரேயஸை அடைவதற்கு கீழானதாக இருக்கக்கூடிய ஷரீரத்தை சார்ந்து வரக்கூடிய தர்மங்கள் அனைத்தும் தூக்கி எறியப்படுகிறது அவர்களால். எதுவரைக்கும் மேலானதை ஒருவன் நாடவில்லையோ அப்போ இந்த தர்மம் சிரேஷ்டமானது. நீ இந்த குலத்திலே பிறந்திருக்கிறாய்,
நீ இந்த குடும்பத்தில் இருக்கிறாய், நீ இந்த உறவுடன் இருக்கிறாய், நீ இந்த வாழ்க்கை முறை வாழ்கிறாய், ஆகையினாலே இந்த கடமைகளை எல்லாம் நீ செய்தே ஆக வேண்டும், செய்யவில்லை என்றால் பாவம், நீ செய்வதுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்று மிரட்டுவதிலே, மிரட்டி செய்ய வைப்பதிலே, அல்லது அன்பு காட்டி செய்ய வைப்பதிலே சாமதான பேத தண்டம் சொல்றோம் அல்லவா, ஏதோ ஒரு வழிமுறையின் மூலமாக ஒருவனை செய்ய தூண்டுதல் என்பது சிரேஷ்டமானது. எதுவரை? மேலானதை ஒருவன் நாடாத வரை. ஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை நாடாத வரை இந்த வாழ்க்கை முறையானது ஒருவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, நன்மையை கொடுக்கிறது. பத்திரமாக இவனை கீழே விழுந்து விடாமல், மிருகத்தன்மைக்கு விழுந்து விடாமல், மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு உயர்த்தி தெய்வத்தன்மைக்கு உயர்த்துவதற்கு இவனுக்கு ஒரு நல்ல ஒரு அரணாக இருக்கக்கூடியது இந்த தர்ம வாழ்க்கை முறை. ஆனால் இதுதான் சிரேஷ்டமா? பகவான் சொல்றார் பரதர்மஹாங்கிறார். கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, எல்லா பணிவிடையும் செய்யாமல் இப்படி வந்து விட்டாயே, இது உனக்கு அதர்மம் அல்லவா அப்படின்னு கேட்டா, அதுதானே பரதர்மம். மேலான தர்மம் அதுதானே. எதுவரை மேலான தர்மம்? பாருங்கள், நாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செய்கிறோம். அப்போ அந்த பிரயாணத்திற்கு உண்டான பயணச்சீட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. பயணச்சீட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்கள். உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம். உங்களுடைய பயணச்சீட்டு இது. இந்த நாளில், இந்த வண்டியில், இந்த நேரத்தில், இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நீங்கள் போவதற்குண்டான அனுமதி சீட்டு உங்களுக்கு என்று ஒரு இருக்கையானது கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த இருக்கையிலே இத்தனை மணி நேரம் பிரயாணம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறீர்கள். இப்ப அந்த சீட்டை கொண்டு நான் அந்த பெட்டியிலே ஏறி அமர்ந்து எனக்கு உண்டான ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்து கொண்டு நான் பிரயாணம் செய்யலாம். எதுவரை? நான் போய் சேர வேண்டிய இடம் வரை. அங்கே போய் சேர்ந்ததற்கு பிறகு நான் அந்த இருக்கையை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும். அதன் பிறகு அந்த பயணச்சீட்டானது எனக்கு எவ்வகையிலும் பிரயோஜனப்படாது. அந்த பயணச்சீட்டை கொண்டு மீண்டும் நான் அதே ரயில் பெட்டியிலே, அதே இருக்கையிலே நான் மீண்டும் பிரயாணம் செய்யலாம் என்று சொன்னால் அந்த பயணச்சீட்டு காலாவதி ஆகிவிட்டது. இனிமேல் அந்த பயணச்சீட்டினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அடைய வேண்டிய இலக்கு அடைந்து ஆகிவிட்டது. இனிமேல் எனக்கு அந்த பயணச்சீட்டினாலோ, அந்த இருக்கையினாலோ, அந்த ரயிலினாலோ, அந்த ரயில் பெட்டியினாலோ எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போலதான் தர்மம் என்று சொல்லக்கூடிய பயணச்சீட்டு. தர்மிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ வந்த எனக்கு தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயணச்சீட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டு பிரம்மச்சரியாகவோ, கிரகஸ்தனாகவோ, வானப்பிரஸ்தனாகவோ, சந்நியாசியாகவோ ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டு நான் பிரயாணம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த பயணச்சீட்டு தர்மசாஸ்திரம், வேதத்தினுடைய முதல் பகுதி. இப்ப அது என்ன செய்கிறது? நீ இந்த பிரயாணத்தை நீ மேற்கொண்டால் இந்த இலக்கை நீ அடைவாய். இப்ப அந்த இலக்கை அடைந்ததற்கு பிறகு அந்த பயணச்சீட்டினால், அந்த வேதத்தினுடைய முதல் பகுதியினாலே எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை.
நான் அதை தூக்கி எறிந்து விட்டு போனால்தான் நான் பரம் தர்மம், மேலான தர்மத்தை நான் அடைய முடியும். இல்ல இந்த பயணச்சீட்டை கொண்டு மறுபடியும் நான் பிரயாணம் செய்வேன் என்றால் அது காலாவதியாகி போன பயணச்சீட்டு. அந்த பயணச்சீட்டினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒருவன் மேலான இலக்கு சத்தியம் பரம் தீமகி, ஞாபகம் வச்சுக்கணும். பரம் சத்தியம், மேலான சத்தியத்தை அடைய வேண்டும் என்று ஒருவன் உறுதி செய்து விட்டானே, ஆனால் அவனுக்கு ஷரீர நிலையிலிருந்து வரக்கூடிய, மனது நிலையிலிருந்து வரக்கூடிய உபாசனா, ஜபம், தியானம், மௌனம், தனிமையிலே இருத்தல், பிராணாயாமம் செய்தல், யோகா அபியாசம் செய்தல், இது எல்லாம் எதுவரை? மேலான இலக்கை அடைகின்ற வரை. மேலான இலக்கை அடைந்து விட்டால் இவைகள் தூக்கி எறியப்பட வேண்டியவை. நான் இதை பிடித்து கொண்டே இருப்பேன், மேலான இலக்கை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? அப்போ பரம் தர்ம என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே சுஷ்ருஷை, சேவா செய்வது, கர்மத்தை செய்வதுதான் மேலான தர்மமா என்றால், அஞ்ஞானத்திலே இருக்கிற வரை, அகங்காரத்திலே இருக்கிற வரை, விருப்பு இருக்கிற வரை, பந்தத்திலே இருக்கிற வரை, அஞ்ஞானத்துடன் கூடியிருக்கக்கூடிய வேதங்கள் சொல்லப்படக்கூடிய முதல் பகுதி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அதனால்தான் அர்ஜுனன்ட்ட பகவான் தர்மத்தை செய் என்று சொன்ன பகவான் கடைசியில எப்படி முடிக்கிறார்? உபதேசத்தை முடிக்கும் போது சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் என்கிட்ட தூக்கி எறிங்கிறார். பரித்யஜ்ய, தியாகம் செய். சர்வ தர்மான், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜ தர்மம், பிரஜா தர்மம், பால தர்மம், ஆசிரம தர்மம், குல தர்மம், ஜாதி தர்மம், என்னென்னலாம் தர்மங்கள் இருக்கோ சர்வ தர்மான் பரித்யஜ்ய, அனைத்தையும் துறந்து விடப்பா. துறந்து விட்டு நான் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணுமா? எல்லா தர்மத்தையும் நான் துறந்து விட்டேன், இனிமேல் நான் எந்த தர்மத்தையும் செய்ய போவதில்லை. ஆயனாலே எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியதை எல்லாம் உலகத்து மக்கள் எனக்கு செய்ய வேண்டும். நான் வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொண்டு போகியாகவே இருப்பேன், ரோகியாகவே இருப்பேன், சோம்பேறியாகவே இருப்பேன், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பதாடான்னா பகவான் ரொம்ப கவனமா அடுத்த வார்த்தையை கையாள்றார். மாம் ஏகம் சரணம் ரஜ. ஏகம், மாம் ஏகம், என்னை ஒருவனையே, சரணம் ரஜ, என்னை ஒருவனையே சரணம் அடையப்பா. என்னை சரணம் அடைவதற்காக எல்லா தர்மத்தையும் தூக்கி எறி. அதான் முக்கியம். என்னை சரணம் அடைவதற்காக அத்தனை தர்மத்தையும் தூக்கி எறி. அப்போ என்ன அர்த்தம்? தர்மமானது தர்மியை அடைவதற்காக உண்டான சாதனம். தர்மியை அடைந்ததற்கு பிறகு தர்மம் தேவையில்லை, தர்ம சாதனங்கள் தேவையில்லை, அது தூக்கி எறியப்பட வேண்டியதே. முதல் மாடிக்கு போக வேண்டும். கீழ்த்தளத்திலிருந்து மேல் தளத்துக்கு போகணும்னா, கீழ்த்தளத்திலிருந்து மேல் தளத்துக்கு போவதற்கு நமக்கு பயன்படுவது ஏணி.
படிக்கட்டுகள். படிக்கட்டுகள் நம்மை மேலே கொண்டு சேர்க்கிறது. மேலே போனதற்கு பிறகு நான் அந்த படிக்கட்டை உதறி தள்ளி விடலாம். எனக்கு அதன் பிறகு அந்த படிக்கட்டு தேவையில்லை. பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு அந்த படிக்கட்டு தேவைப்படுகிறது, ஆகினாலே வைத்திருக்கிறோம். எனக்கு இனிமேல் அந்த படிக்கட்டு தேவையில்லை. தர்ம வாழ்க்கை முறை எனக்கு தேவையில்லை. காரணம், நான் தர்மியை அடைந்து விட்ட காரணத்தினாலே. தர்மியை அடையாமல் நான் தர்மத்தை மட்டும் செய்வேன் அப்படின்னு சொன்னா, தர்மத்தை செய்வேன், தர்மியை அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? தர்மம் நம்மை காயப்படுத்தும், தர்மம் நம்மை பந்தப்படுத்தும், தர்மம் நமக்கு பயம் கொடுக்கும், தர்மம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, தர்மம் நமக்கு அமைதியை கொடுக்காது, தர்மம் நமக்கு வெறுப்பைத்தான் கொண்டு வரும், தர்மம் நமக்கு சுயநலத்தை தான் உண்டு பண்ணும், தர்மம் அகங்காரத்தை அழிக்காது, தர்மம் யாருடனும் நம்மை சேர விடாது. நிறைய நீங்களே சிந்திங்க, உங்கள்ட்ட விட்டுறேன். நான் தர்மி அப்படின்னு சொல்லிட்டா, நான் தர்மவான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நான் யாரை நினைத்தாக வேண்டும்? தர்மியை நினைத்தாக வேண்டும். என்றால் பகவானை நினைத்தாக வேண்டும். நான் பகவானை நினைக்காமல், இறைவனை அடைவதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காமல், இறைவனை பற்றின சிந்தனையே இல்லாமல் நான் என்னுடைய பணிகளை நேர்மையாக செய்வேன், நியாயமாக செய்வேன், தர்மத்துக்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கும் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கு மன நிறைவை, மன அமைதியை கொடுக்காது, மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஏன் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஒரு அனுபவத்தை பேசக்கூடியவர்களை பார்க்கலாம். நாங்கள் தான் ரொம்ப நேர்மையானவர்கள் சுவாமிஜி. வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மக்களிடத்திலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்கள். யாருடைய பணத்திற்கும் நாங்கள் ஆசைப்பட்டது கிடையாது, யாருடைய பொருளுக்கும் நாங்கள் ஆசைப்பட்டது கிடையாது, யாருடைய வாழ்க்கையிலும் போய் நாங்கள் கெடுதல் செய்தது கிடையாது. முடிந்தால் நாங்கள் உதவி செய்வோம், இல்லை என்றால் நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைச்சது கிடையாது. சரி, அப்ப இதனால என்ன இப்போ? ஆனால் நாங்கள் தான் ரொம்ப வேதனைப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். எவ்வளவு மன அழுத்தம் தெரியுமா எங்களுக்கு? எங்களை எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள், எங்களை எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறார்கள், எங்களை எல்லோரும் துன்பப்படுத்தி பார்ப்பதே வேலையா வைத்திருக்கிறார்கள், எங்களை எல்லோரும் தவறாக சித்தரித்து பேசுகிறார்கள், தவறாக நடத்துகிறார்கள். நாங்கள் எவ்வகையிலும் அதர்மத்தின் வழியிலே சிந்தித்தது கூட கிடையாது, அதர்மத்தின் வழியிலே வாழ்ந்தது கூட கிடையாது, அதர்ம காரியம் செய்தது கூட கிடையாது. தர்ம காரியம் தானே செய்கிறோம். எங்கள் குழந்தைகளை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தைகளுக்கு என்ன தர்மமோ அதைத்தான் செய்கிறோம். கணவனுக்கு என்ன தர்மமோ அதைத்தான் செய்கிறோம். மனைவிக்கு என்ன தர்மமோ அதைத்தான் செய்கிறோம். இருந்தும் எங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார்களே. நீங்கள் எங்களை எல்லோரும் கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள், காயப்படுத்துகிறார்களே. தர்மம் தர்மியை நினைக்காமல் விட்டுவிட்டால் என்னுடைய வேலை தர்மத்தை செய்வது அல்ல. இன்னும் 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 உங்களுக்கு வலிக்கும்படியான வார்த்தை சொல்லணும்னா, தர்மத்தை பிடிச்சு தொங்குவது அல்ல என்னுடைய வேலை. நான் தர்மி என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதல்ல என்னுடைய வேலை. இன்னும் உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, அதர்மம் செய்தால் பாபம்,
அப்ப அதற்காக ஒரு பிறவி எடுத்தாகணும். தர்மம் செய்தால் புண்ணியம். புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஒரு பிறவி எடுத்தாகணும். இப்ப நாம் என்ன கேட்கிறோம்? நான் தர்மி தானே, தர்மம் தானே செய்கிறேன், தர்ம வாழ்க்கை தானே வாழ்கிறேன். அதுல என்ன குறைபாடு உங்களுக்கு? அதுல என்ன கஷ்டம்? தர்மம் எனக்கு புண்ணிய பலனை கொண்டு வருகிறதே. எதுவரை புண்ணியம் பாபம் என்று சொல்லக்கூடிய பலன் என்னை தொடுகிறதோ அதுவரைக்கும் தர்ம அதர்மத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பகவான் வரமாட்டார். நான் தர்மத்தையும் அதர்மத்தையும் தூக்கி எறிந்தால்தான் இறைவனை அடைய முடியும், இறைவனை தரிசிக்க முடியும். இது நான் தர்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நினைவுல இருக்கணும் எனக்கு. அதுக்காக தர்மத்தை விட்டு விட்டு போ என்று சொல்வது அல்ல. நான் தர்ம வாழ்க்கை வாழும் போதும் நான் தர்ம வாழ்க்கைக்காக வாழ வரவில்லை. எப்படிடா இருக்குடாண்ணா? ஒருவன் ரொம்ப அழகா ஒரு ஒரு படத்துல காட்டுவான். ரொம்ப அழகான ஒரு செய்தியை கொடுப்பான். அதுல ரொம்ப அழகான ஒரு செய்தி, சிந்திக்க தூண்டக்கூடிய செய்தி, நகைச்சுவை. சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து கொண்டு ரொம்ப அழகாக வண்டி ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். பாட்டு பாடிக்கொண்டே சந்தோஷம் வண்டி ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். அரை மணி நேரமா வண்டி அங்கேயே இருக்கு. இவனும் ரொம்ப அழகா வேகமாக மிதிக்கிறான், அழகாக பாடுகிறான், சந்தோஷமா. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா வண்டி இருக்கக்கூடிய இடத்துலயே இருக்கு. இப்ப அவனுக்கு புத்தி இல்ல. நான் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு விட்டு, வண்டி நிற்பதற்குண்டான சாதனத்திலே வண்டியை நிறுத்திவிட்டு அதை லாக் வேற பண்ணிருக்கேன். அந்த ஸ்டாண்டு கழண்டு விடக்கூடாது என்பதற்காக அதுக்கு ஒரு லாக் வேற போட்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வண்டியிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு வேகமா வண்டியை மிதிக்கிறேன். இப்ப இந்த வண்டி என்ன ஆகாது? இலக்கை நோக்கி போகாது. தர்மம் என்பது என்னை ஸ்டாண்டிலும் இருந்தும் லாக்கிலும் இருந்தும் விடுவிப்பதற்கு உண்டான சாதனம். நான் ஸ்டாண்டையும் விட மாட்டேன். ஸ்டாண்ட் என்றால் இந்த இடத்துல என்னது? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரம தர்மம். சைக்கிள் மிதித்தல் என்பது என்னது? தர்மம், செயல். லாக் என்பது என்னது? அதன்பால் கொண்ட பற்றுதல். நானே எனக்கு ஒரு விருப்பு வெறுப்பை ஒரு லாக்க போட்டுக்கொண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த தர்மத்துக்குள்ள இருந்து கொண்டு ஆடுவது என்ன, பாடுவது என்ன? நல்லவன் தானே நான், நல்ல வாழ்க்கை வாழ்கிறேனே நான், யாருக்கு கெடுதல் செய்யவில்லையே, என்னை போல யாருமே வாழ முடியாதே, நான் அந்த தர்மத்தை பண்ணிவிட்டேன், இந்த கடமையை பண்ணிவிட்டேன், இந்த கடமை இன்னும் பாதிக்க இருக்கின்றதை முடித்து விடுவேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு திரும்பி பார்க்கறான். ஸ்டாண்டும் கழட்டப்படல, லாக்கும் விடுபடல. அடைய வேண்டிய இலக்கு பேரானந்தம் என்றால் அது மனதிலே கொஞ்சம் கூட எழவே இல்லை. எப்பொழுது நான் இந்த லாக்கை கழட்டிவிட்டு ஸ்டாண்டை உதறி தள்ளிவிட்டு எப்பொழுது நான் இலக்கை நோக்கி வாகனத்தை செலுத்துகின்றேனோ அப்பொழுதுதான் எனக்கு உண்மையிலேயே ஆனந்தம், பேரானந்தம். அதல்லாதவரை நீங்கள் எத்தனை பிறவிகள் குருதே கங்கா சாகர கமனம் பிரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேன கோவிந்தம் பஜ மூடமதே.
இப்ப இங்க முதல் செய்தியாக அனைத்து செயல்பாடுகளையும் இந்த பெண்கள் தூக்கி எறிந்து வந்துவிட்டார்கள் என்றால், இதுல பாருங்கள், என்னெல்லாம் சிந்திக்க தூண்டுகிறார் பாருங்கள். ஒரு தர்மத்தை நான் விடுகின்ற நேரத்திலே, இப்போ இந்த சைக்கிள் உதாரணத்தை எடுத்துப்போம். ஸ்டாண்ட் இருக்கு, லாக் இருக்கு, கம்ஃபர்டபுளா ஓட்டுறான், வண்டி அங்கேயே இருக்கு. இப்ப இவனை லாக்கை எடுத்து விட்டு ஸ்டாண்டையும் கழட்டி விட்டு இவனை தள்ளிட்டோம் வச்சுப்போம். இலக்கு தெரியாத காரணத்தினால், எங்கே போவது என்று தெரியாத காரணத்தினாலே சைக்கிள்ல சுற்றி கொண்டே வருகின்றோம் ஒன்று, அல்லது சைக்கிளை ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால, இலக்கு தெரியாத காரணத்தினால எப்படி ஹேண்ட்பாரை பிடித்துக்கொண்டு வண்டி ஓட்டுவது என்று தெரியாமல் கீழே விழுகின்றோம். நம்முடைய உடலானது வண்டி ஓட்டுவதற்கு ஏற்ப தகுதி படைத்ததாக இல்லாத காரணத்தினாலே, மனதிலே பயம் ஏற்பட்ட காரணத்தினாலே, ஓட்டுவதற்குண்டான அறிவு இல்லாத காரணத்தினாலே வண்டியை செலுத்துவது எப்படி என்று தெரியாமல் கீழே விழுகிறோம். எப்பொழுது நான் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த லாக் தடைகளை நீக்கிவிட்டு, எப்பொழுது ஆசிரம தர்மம், குல தர்மம், இது எல்லாவற்றையும், ஜாதி தர்மம், இது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு எப்பொழுது நான் இலக்கை நோக்கி எத்தனம் செய்ய ஆரம்பிக்கின்றேனோ, அதற்குண்டான தகுதியுடன், அப்பொழுது தர்மங்கள் அத்தனையும் என் பின்னாடி போய்விடுகிறது. நான் அடைய வேண்டிய இலக்கு என் பக்கத்திலே முன்னாடி இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இந்த லாக்கை நான் கழட்டி விடுகின்றேன், ஸ்டாண்ட கழட்டி விடுறேன்னா பயம் வருகிறது. நான் தர்மத்தை விட்டுட்டு எங்கே போவேன்? இந்த தர்மம் தானே என்னை இத்தனை நாள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தர்மத்தை விட்டால் என்னை யார் காப்பாற்றுவார்கள்? என்னை அந்த உயர்ந்த இடத்துல அழைத்துக் கொண்டு சேர்ப்பார்கள்? என்னுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியவில்லையே. இந்த தர்மத்தை விட்டுட்டு நான் எங்கே போவேங்கிற அந்த பயம்தான் நம்மை மறுபடியும் அந்த லாக்லேயே வச்சிருக்கு. நமக்கு விருப்பம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்று விருப்பம் இல்லை, இன்னொன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் கடந்து வந்து விட்டேன். இருந்தும் திரும்ப திரும்ப அதையே பண்றேன். ஏன்? இலக்கிடத்திலே எனக்கு தெளிவான அறிவு இல்லாமை. இலக்கிடத்திலே தெளிவான அறிவு இருந்தால் நான் தூக்கி எறிந்து விட்டு வரும்போது எந்த பயமும் எனக்கு கொடுக்காது, மனதிலே எந்த சலனமும் இருக்காது. நான் இவ்வாறு எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு வருகின்றேனே, இது தர்மமா அதர்மமா என்கின்ற அந்த எண்ணம் மனதில் எழாது. காரணம், தெளிவான அறிவு இருக்கு. நான் இந்த இலக்கை அடைவதற்குத்தான் போகிறேன், அதற்கு இதுதான் சாதனம், இதையெல்லாம் உதறி தள்ளினால்தான் இந்த இலக்கை அடைய முடியும். ஆகையினாலே இந்த இலக்கை நோக்கி நான் போகிறேன். அந்த இலக்குக்கு இவைகள் எதுவும் தேவையில்லை, இவைகள் எதுவும் எனக்கு பயன்பட போவது இல்லை, இவைகள் எதுவும் எனக்கு உதவியும் செய்ய போவதில்லை, இவைகளால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை. இப்ப நமக்கு அந்த இலக்கை அடையணுங்கிற அந்த அறிவும் இல்லை, ஆர்வமும் இல்லை, அதனால முயற்சி இல்லை. சரி, இந்த தர்மத்தையாவது செய்கிறாயா?
ஏன்னா உடலின் பால் பற்று வைத்திருக்கிறாய், உள்ளத்தின் பால் அபிமானம் வைத்திருக்கிறாய், இந்த தர்மத்தையா செய்வாயா? எத்தனை காலம்தான் பண்றது? அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து அவரவர்களே நீங்கள் வாழுங்கள்னா திருப்பி திருப்பி எங்கள்கிட்டயே வந்து விழுகிறார்கள். நாங்கள் தான் எல்லா தர்மத்தையும் மறுபடியும் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எத்தனை காலம்தான் பண்றது சாமிஜி? இதுக்கு முடிவே கிடையாதா? ஓய்வே கிடையாதா? இந்த குறைபாடு வேற, இந்த புலம்பல் வேற. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி போக வேண்டாமா? அதனால்தான் இப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த மாதிரியான சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லா கடமைகளையும் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மன நிறைவுடன் உயர்ந்த இலக்கை நோக்கி வருவார்களா என்றால் மாட்டார்கள். முதல் தடை அவர்களுக்கே அவர்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய லாக். 4 குழந்தைகள் இருக்கிறது, 5 குழந்தைகள் இருக்கின்றது என்றால், அல்லது 2 குழந்தைகள் இருக்கின்றது என்றால், 2 குழந்தைகளுக்கு உண்டான தர்மத்தை எல்லாம் செய்து முடித்து ஆகிவிட்டது. ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த தர்மத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டாயே, இனிமேல் அந்த தர்மத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உயர்ந்த தர்மமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி வருவாயா என்றால் அவர்களால் வர முடியாது. காரணம், அவர்களுடைய மனம் அதற்கு உண்டான பக்குவ நிலை, தெளிவு, அறிவு, மன உறுதி, தூய்மை எதுவும் இல்லாமல் தனக்குத்தானே போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு லாக். இரண்டாவது, நான் என்னுடைய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இத்தனை வருட காலங்கள் ஆகிவிட்டது தர்மத்தை செஞ்சு முடிச்சு, இப்பதான் நான் எனக்குன்னு வாழ வந்திருக்கேன், அதனால் நான் எனக்காக வாழப் போகிறேன், இனிமேல் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. பையன் எப்படி வாழ்ந்தால் எனக்கு என்ன, மருமகன் எப்படி வாழ்ந்தால், மகள் எப்படி வாழ்ந்தால் எனக்கு என்ன, மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையை, சுயநலத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழப்போகிறேன். அதற்கு என்ன பண்ணணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய பையன் உதவணும், என்னுடைய குழந்தை, பெண் குழந்தை உதவ வேண்டும். செல்வத்தால், ஷரீரத்தால், சேவையால், வீட்டால், வாகனத்தால், அன்பால், எல்லா வகையிலும் அவர்கள் எனக்கு உதவ வேண்டும். நான் எல்லா உதவியும் வாங்கக்கூடிய இடத்துல இப்போ இருக்கேன் என்றால், நான் எல்லாவற்றையும் செய்ததனுடைய உரிமையை இப்பொழுது நான் கேட்கிறேன். அவர்கள் எனக்கு செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர்களை நான் துவம்சம் செய்வேன், அவர்களை வாழ விட மாட்டேன். மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? சுயநலத்தினுடைய மொத்த உருவமாக இருந்து தான் தன்னுடைய சுகத் மட்டுமே இவர்களுக்கு பிரதானமாக இருக்குமே தவிர, இவர்கள் தன்னுடைய சுகத்திற்காக யாருடனும் சேர்ந்து வாழ மாட்டார்கள், யாருடனும் சேர்ந்து பழகவும் மாட்டார்கள், யாருக்காகவும் உதவியும் செய்ய முன்வர மாட்டார்கள். சரி, இவர்களுக்கு இலக்கு இறைவனா? இல்லை. பின் என்னது? நன்றாக ஊர் சுற்ற வேண்டும், நல்ல சாப்பிட வேண்டும், ருச்சியாக சாப்பிட வேண்டும், புதிதாக வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும், விதவிதமான இடங்களுக்கு சென்று எல்லாவற்றையும் நுகர வேண்டும், உலகத்து விஷயத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், உறங்க வேண்டும், போகத்தை அனுபவிக்கணும். வேற எந்த இலக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கை. தனக்குத்தானே போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய லாக். இங்க அதெல்லாம் இல்லை பாருங்கள்.
குழந்தைகளை தூக்கி எறிந்துவிட்டு, வீட்டு வேலையை தூக்கி எறிந்துவிட்டு, கணவனை தூக்கி எறிந்துவிட்டு, அம்மா அப்பாவை தூக்கி எறிந்துவிட்டு, உடைமைகளை தூக்கி எறிந்துவிட்டு, அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நாராயணன் நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மனதில் எவ்வளவு ஞான சுடர் இருக்க வேண்டும். பயமற்ற தன்மை, அமைதியான தன்மை, எல்லாம் என்னை விட்டு போக போறதே, தனக்கு யார் பாதுகாப்புங்கிற அந்த உணர்வே ஒருவனை நொறுங்க அடித்து விடும். இங்க எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சாச்சு. நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆண்டாள் பிராட்டி சொல்லுவதைப் போல மேலான பரம் இறைவனாக இருந்தால் அனைத்து தர்மத்தையும் தூக்கி எறியும் கால் மனம் சலனப்படாது, பயம் கொள்ளாது, கோபப்படாது, மனம் தெளிவான அமைதி உடைய மனமாக இருக்கும். இப்பேற்பட்ட உள்ளம் நம்மிடம் இருந்தால் தர்மத்தை பிடித்து கொண்டே தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்மையை நான் நாடுவதுதான், அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு. இதைத்தானே திருவள்ளுவர் சொல்றார். 1.5 அடியில ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றார். நீ என்ன வேணா கற்றுக்கொள்ளப்பா, என்ன வேணா தர்மத்தை பின்பற்று, ஆனால் அடைய வேண்டிய இலக்கு இறைவனாக இருந்தால் மட்டுமே அது பிரயோஜனம். இல்லை என்றால் கற்றதனால் ஆய பயன் என்? என்ன பிரயோஜனம்? இங்க முதல் செய்தி, சாமானிய தர்மம், விசேஷ தர்மம்னு சொல்றோம் அல்லவா, இதெல்லாம் அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு போவதற்கு உண்டான சாதனங்கள், நன்மை செய்யக்கூடியவைகள். நான் அஞ்ஞானத்தை அழித்துக் கொள்வதற்குண்டான முயற்சி எடுக்காமல் வெறுமன சாமானிய தர்மத்தை, விசேஷ தர்மத்தை செய்து கொண்டே இருப்பேன், தர்மியை நெருங்கவே மாட்டேன், அடையவே மாட்டேன் என்றால் தர்மத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக நம்மை தர்மம் பந்தப்படுத்தும், மீண்டும் ஒரு பிறப்பு இறப்பை கொடுக்கும், நம்மை மீண்டும் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சம்சாரத்திலே கொண்டு போய் தள்ளும். இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் கோபிகாஸ்திரிகளிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார். என்ன பதில் கொடுத்தார்கள்? சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.